நீங்க யாராவது வீட்லயே ரெஸ்டாரண்ட் டைப் நூடுல்ஸ் செஞ்சு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நான் சொல்றேன் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் டைப் நூடுல்ஸ் செய்யறதுக்கு நான் முதல்ல மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் நூடுல்ஸ் பாக்கெட் ஒன்று வாங்கினேன். இது எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா வாங்கின நூடுல்ஸ் 4-3 உடச்சு போட்டு அப்புறம் ஒரு குண்டால சுட தண்ணி காய வச்சு அதை 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அந்த தண்ணி நல்லா சூடான வாட்டி அதுக்கப்புறம் 4-3 உடச்ச நூடுல்ஸ் எடுத்து அதுல போட்டுருங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் சுட தண்ணி நல்லா நூடுல்ஸை வேக விடுங்க. அந்த நூடுல்ஸ் நல்லா வெந்த வாட்டி அந்த நூடுல்ஸை ஓட்ட குண்டானுக்கு மாதிரி நல்லா பச்சை தண்ணியில போட்டு நல்லா கழுவிடுங்க. எதுக்கும் ஒரு டைம் நல்லா வந்துருச்சா ஒரு டைம் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே பண்ணா அந்த நூடுல்ஸ் உடைக்கும் போது பஞ்சு மாதிரி இருக்கணும், கெட்டியா இருக்க கூடாது. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து நல்லா சூடு பண்ண வாட்டி அதுல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை போடும்போது பார்த்து போடுங்க. என் கையில எண்ணெய் தெரிச்சு சுற்றுச்சு என் கை. நம்ம அம்மாவும் நல்லாவே திட்டி இருப்போம் சாப்பாடு நல்லா வேலை என்ன செய்கிறீங்களோட்டு. ஆனா நம்ம ஒரு டைம் போய் சமைச்சு பார்த்தா தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம வீடியோ பாக்குற எல்லாருமே உங்க எத்தனை பேருக்கு அம்மா அப்படின்னு சொல்லி காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, இது வரைக்கும் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. மறக்காம நீங்களும் எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.